ஆரம்பமாகின்றது குடும்பம் கோலியம் தோப்படுன உல்லாசனவர்கள் வணக்கம் அவர்கள் இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக விரிகின்ற நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் இன்று 1818வது தலைப்பினூடாக மலர்ந்து மனம் பரப்ப வருகிறது. புலம்பெயர் உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் வாரம் 28 நாங்கள் இந்த ஆண்டில் கொண்டாடுகின்றோம். பாமுக தொலைக்காட்சி, லண்டன் தமிழ் வானொலி, எல்டிஆர் இணைந்து இந்த நிகழ்வு பயணிக்கின்றது. அந்த வகையில் லண்டன் தமிழ் வானொலியில் காலடி பதித்து 28 ஆண்டுகள் இந்த எழுத்தாளர் வாரம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் குட்டிகளினுடைய எழுத்தியெல்லாம் கேட்டோம், மகிழ்ந்தோம். அந்த நிகழ்வில் இந்த பாமுகத்தை லண்டன் தமிழ் வானொலியை நாங்கள் மனதார வாழ்த்தி கொள்கிறோம். அதாவது 28 வருடம் வெற்றி நடை போட்டு ஒரு வெற்றி சிகரத்தில் இப்பொழுது வீட்டிருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. எழுத்தின் முதலாய், எண்ணத்தை தொடுகையாய், வண்ணமாய் உலக சிறுவர் எழுத்தாளர் வாரம் 28 அடிபதிக்க சிறப்பு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் கோடி, வாழ்த்துகிறோம் கூடி. தமிழே மூச்சு, தமிழே பேச்சு, தமிழ் வாழ்க என்று அந்த பாமுக தொலைக்காட்சியையும் லண்டன் தமிழ் வானொலியை வாழ்த்தி கொண்டு இன்றைய குடும்ப கோலியம் 1018 இதோ உங்கள் முன் வருகிறது. எப்போதுமே என்னுடைய பக்கம் பாசிட்டிவாக பார்க்குற நிலை தான் எப்போதுமே. அதாவது நெகட்டிவும் இருக்கும், ஆனால் பாசிட்டிவாக நான் பார்க்குற நிலையை பார்த்தோம்னா இந்த வார்த்தைகள் பல இடங்களில அந்த வார்த்தைகள் தான் ஒரு மனிதனை பண்படுத்துகிறான்னு சொல்லுவோம், புண்ணாக்குகிறான்னு சொல்லுவோம், பலவீனப்படுத்துகிறான்னு சொல்லுவோம். அப்படியான அந்த வார்த்தைக்கு இருக்கிற வண்ணம் எப்படி என்பதைத்தான் இன்று நாங்கள் இந்த நிகழ்வினூடாக பேசிக்கொள்ள போகிறோம். நீங்களும் உங்கள் அனுபவங்களூடாக அந்த வார்த்தைகளால் நீங்கள் கேட்டு அவமானப்பட்ட விடயங்கள் இருக்கும், இல்லது அந்த வார்த்தைகளால் இன்னும் மகிழ்ச்சியான உயரத்தை எட்டிய சம்பவங்கள் உங்களுக்கு இருக்கும். இன்னும் வார்த்தைகள் தான் என்னை ஆறுதல் படுத்தியது என்று சொல்லுவோம். இப்ப உதாரணமாக ஒரு நோயாளி கட்டில இருக்கும்போது அவருடைய முதுகை தடவி நீங்க நல்ல சுகமாக வருவீர்கள், பயப்பட தேவையில்லை, அவருக்கு ஆபரேஷன் பண்ணி இருந்தாலும் நாங்கள் அவருக்கு சொல்ல அவருக்கு ஒரு தும்பாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். நேற்று எனக்கு ஒரு அனுபவம், அதை சொல்லிட்டு நான் உங்களை அழைக்கிறேன். பாட்டி ஒருவர், அவர் கிட்டத்தட்ட அவருக்கு 78க்கு தாண்டிட்டார். அவருக்கு ஒரு நடக்க முடியாத நிலை இருக்கிறது. அப்ப அவருக்கு ஒரு சின்ன உதவிகளை அப்பப்போ செய்வது வழக்கம். அந்த வகையிலேயே அவர் ஒரு கொஞ்ச நேரம் நடக்க போறாண்டார், கூட்டிக் கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு கல்லில இருந்தார். அப்ப இருந்தால் அதுக்கு மேல அவரால் நடக்க முடியாது. ஒரு 800 மீட்டர் 2 வளர்ந்தான அவரால் நடக்க முடியும். அப்பொழுது இருந்த உடனே நான் இல்ல உங்களால முடியும், நீங்க இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு போவோம் வேண்டா. இல்ல திருப்பி போகவே 1 கிலோமீட்டர் வருந்தானே என்றார். நான் இல்ல உங்களுக்குமா நல்லா நடப்பீங்க, நீங்கள் நல்லா நடப்பீங்க, நடவுங்கன்னொன்னே பின்ன அவ மோமண்ட் அந்த இன்னும் ஒரு இடத்த இருக்க விடாம கொஞ்சம் கூட்டிக் கொண்டு போனேன். அப்ப நான் பார்த்தேன், அந்த வார்த்தைகள் ஒரு வண்ணமாக அவர்களுக்கு ஒரு உற்சாகம் தெம்பு கொடுக்கிறது. அது மாதிரி ஒரு குழந்தைகளை எடுத்தால் நீங்க இதை செய்யுங்கோ, இல்ல இதை செய்யத்தான் வேணும், நீங்க செய்யத்தான் வேணும் என்று சொன்னால் அந்த பிள்ளை அவ செய்யாது. ஆனா நீங்க செய்வியல் நல்ல கெட்டிக்காரியன்னு நல்லா செய்வியல் என்று சொல்லி கொடுத்தோம்னா அந்த குழந்தை தானாக செய்யும். ஆகவே வார்த்தைக்கு வலிமை இருக்குது பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த மனமானது பலமானது, பலவீனமானது, சென்சிட்டிவானது, இதெல்லாம் மனசுதான். அதே நேரம் மனசு அழகுதான், எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அதனால் தான் இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு வந்தேன். சரி, இப்ப இணைந்திருக்கிறவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். தாமரக்கா வணக்கம். வணக்கம் நவுலா. இன்றைய உங்களுடைய 1018வது தலைப்புக்கு வாழ்த்துக்கள் கூறியபடி, வார்த்தை உண்மையாக ஒரு மனிதரை உற்சாகமும் படுத்தும் கொஞ்சம் கவலையும் படுத்தும் தான். ஆனால் இப்ப அந்த வார்த்தை, இப்ப நான் ஒரு பிழை செய்கிறேன் என்று வைத்துக் கொண்டால் மற்றவர்கள் அதை சுட்டி காட்டும் போது அந்த வார்த்தையை நான் பெரிதாக மன கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் அதை என்னை திருந்துவதற்காகத்தானே அந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் என்று அதை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இதை சிறு பிள்ளைகளிடம் பார்க்கும்போது நானும் அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். அவர்களுக்கு நீங்கள் இதை வழிபாடு செய்யணும், இப்படி நெடுக செய்தா நீங்கள் பிளவிடுவீங்கள் அப்படி சொன்ன உடனேயே
முகத்தை கவலையாக வைத்திருக்கும் பிள்ளைகளை தான் நான் காண்கிறேன். அந்த அவர்களுக்கு வார்த்தையால நாங்கள் சொன்னா கூட சில பிள்ளைகளுக்கு அது ஒரு பிடிக்குது இல்ல, ஏனோ தெரியவில்லை. ஆனால் சில பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள். அதுதான் வார்த்தையும் கூறும் இடத்தில் கூறும் போதுதான் ஒருவரை அதாவது கவலைப்படுத்துவதோ மகிழ்ச்சிப்படுத்துவதோ. ஆனால் யாருக்கும் மகிழ்வாக கூறும்போது அந்த வார்த்தை நிச்சயமாக ஒரு ஆசையாக இருக்கும். ஏனென்றா இப்படி கூறிவிட்டார்கள் என்று அது இருக்கிற மகிழ்ச்சியை விட இன்னும் மகிழ்ச்சியை மேம்படுத்தும். ஆனா உங்களுடைய வார்த்தையை பற்றிய தலைப்புக்கு வாழ்த்து கூறி விடப்படுகிறேன். நன்றி நன்றி. நீங்க நிக்கணும். அதாவது நீங்க சொன்னீங்க வார்த்தை உற்சாகப்படுத்தும் என்று 100% உண்மை. வாழ்க்கையிலேயே நாங்க பல இடங்கள்ல கண்டிருக்கிறோம். அதாவது நல்ல சொற்கள் பூங்குழல் ஊதுகின்றன என்று சொல்லுவார்கள். ஆனால் அதே வார்த்தை தான் கவலைப்படுத்துது. ஆனா பெரியோர்கள் நல்லதுக்கு சொல்லுவார்கள் என்று நீங்க சொன்னீங்க. அந்த நல்லதுக்கு சொல்லேக்கையும் அது இடம் பொருள் ஏவல் அறிஞ்சுதான் சொல்ல வேணும். அதாவது நல்லதுக்கு சொல்லேக்கல இப்ப நீங்க சொன்ன நவுலா நீங்கள் இப்படி செய்தா நல்லா இருக்கணும். அப்ப அதை நீங்கள் ஒரு அதிகார தோரணையில சொல்லிக்கல கொஞ்சம் கவலையா இருக்குந்தான். அதனாலதான் அந்த வார்த்தைகள் கவலையையும் ஏற்படுத்துந்தான். ஆனால் அந்த இடத்தில் சொன்னாத்தானே அவர்களுக்கும் இது நான் செய்தது பிழை என்று இது சரியோ பிள்ளையோ தெரியல. நான் சொல்றேன் இப்ப நான் இன்றுதான் அந்த பிள்ளைய விடுறேன்டா, நீங்கள் ஒரு மாதத்துக்கு பிறகு அன்றைக்கு நீங்கள் செய்தீங்கள் என்று சொல்லிக்க அந்த வார்த்தை எனக்கு உண்மையாக மனதில தாக்காது. அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்ன பொறுத்தவரையில் எனக்கு நான் என்று பிளவிடுறேனோ அந்த கதை சொன்னால் அந்த பிளவிடைக்க சரி பிளவிடலாம். மனித வாழ்க்கையில பிழை இல்லாம நடக்கும். ஆனா அந்த பிளவிடைக்கையும் சுட்டி காட்டுறதை ஒரு அன்பாக சொன்னால் இன்னும் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி விரும்பினமோ அப்படிதான் பெரியவர்களும் விரும்புவார்கள். ஆமா, ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அக்கா. அருமையாக சொன்னார். அந்த வார்த்தைகள் உற்சாகப்படுத்து, நிச்சயம் உற்சாகப்படுத்துவது என்பது யதார்த்தபூர்வ உண்மை. அதே நேரம் கவலையும் படுத்தும், பலவீனமும் ஆக்கும், சென்சிட்டிவும் ஆகும், டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுடுவோம். அப்ப அந்த சொல்லும் பொழுது அந்த அன்பான வார்த்தைக்கு ஒரு குழந்தை ஏங்குறது போல, ஒரு மலைத்துளிக்கு பயிர்கள் ஏங்குவது போல நல்ல வார்த்தைக்கு நாங்கள் இன்றைக்கும் ஏக்கமாகத்தான் இருக்கிறோம். ஒரு ஆறுதல் படுத்துற விடயமாக அந்த வார்த்தைகளை சொன்னால் இன்னும் மகிழ்ச்சி தானாக வரும். அந்த வகையில் தவமலர் அக்கா, உங்களுடைய கருத்தை நான் கேட்டிருக்கிறேன், சிறப்பாக கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து செல்வி நித்யானந்தன். வணக்கம் செல்வி, கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லது வணக்கம் 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 நவுலா. வணக்கம் 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 வணக்கம். ஓகே, நீங்க லோ பண்ணி போட்டு போட்டியோட யோசிச்சேன். இல்ல வெளி இடங்கள போயிட்டு வந்தேன். ஆமா, வணக்கம். நான் தாமராவுக்காக இந்த இதையும் கேட்டேன். என்ன சொல்றதுன்னு புரியாம இருக்குது. நீங்க பார்த்து என்ன ஏன் அப்படி அப்படி என்று சொல்றது என்ன காரணம் என்றால், சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது. சில பேருக்கு எப்படி சொத்தா சொன்னாலும் ஏறவே ஏறாது. அப்ப அது ஊசியால குத்தித்தான் சொல்ல வேணும்னா அந்த குத்தத்தான் வேணும், ஒன்றுமே செய்ய முடியாது. சில பேருக்கு திருந்த மாட்டினமா அல்லது அது திருந்தவே எப்படி சொன்னாலும் அதே இதுதான். அப்ப ஒண்ணும் செய்ய முடியாது. சில பேருக்கு சும்மா அது தவறு சொன்ன சும்மா அன்பா சொன்னாலும் அதை புரிஞ்சு கொள்றது, அன்பை இருக்கிறவர்கள் புரிஞ்சு கொள்வார்கள். அது புரியாமல் பிறகு நின்று முரம்பட்டு சில பேருக்கு புரிஞ்சு தான் செய்தது பிள்ளையண்டு தெரிஞ்சும் அது தான் பிள்ளை இல்லையன்றதுக்காக முட்டைக்கணிப்பவர்களும் இருக்கிறார்கள். அப்ப ஒன்றும் செய்யல. அது சில 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 எப்படித்தான் எந்த சந்தர்ப்பத்திலும் சில இடங்களில் தன்மையா சொன்னாலும் அது புரிவதும் புரியாதும் அவரவர் இதுதான். பிள்ளையன்று சொன்னால் நேரடியாக அது பிரச்சனை இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அது ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாது அவரவற்ற மனசை பொறுத்தது. அது சிறியவர்களா இருந்தாலும் பெரிய, அப்ப அதுக்குதானே சிறியவரேன்னு சொல்றேன். உண்ட நெருப்புல சுடட்டும் அவர்களை சுட்டாத்தான் தெரியும் என்று சொன்னா சுடாக்கும் போது அந்த பிள்ளைக்கு தெரியாதானே அது சுடுதுன்னு. அது மாதிரி வார்த்தையும் எந்த நேரத்துல எப்படி சொல்லுவினோம்னு தெரியாது.
இல்ல அதுதான் இப்ப சில சொல்ல சில இடங்களில் வார்த்தை பிரிவம் வரும் பொழுது ம் கோபத்திலும் சில நேரங்களில் வார்த்தைகள் வந்து விழுந்துடும். ஆனால் அதை திருப்பி அள்ள முடியாது. அள்ள முடியாது. அப்ப ஒண்ணும் செய்ய முடியாது. அதாவது எந்தெந்த டைம்ல எப்படி மனுஷன் இருப்பினம்னு தெரியாது. ஆனா நீங்க மற்றவைக்கு வழிகாட்டக்க நீங்க யோசிக்கவில்லை வேணும். இப்ப நான் கோபத்துல இருந்தோண்டு உங்களை உண்ட சொல்லணும்னு வரக்கூடாது. கோபத்துல இருந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லணும்னு வந்தா ஏன்னா கோபத்தோடயே வந்துடும் ஆக்கிய அதத்தான் இப்ப நான் ஒன்று சொல்லும் போது வார்த்தையா நான் சொல்லும் பொழுது எந்த மனதுக்கு நான் கோபம் இல்லையண்ட போட்டுதான் நான் சொல்லுவேன். இப்ப எதிர் திசையில் இருக்கிறவர் இந்த மனப்பான்மையில் இருக்கிறார் நமக்கு தெரியாது. அப்ப ஒண்ணுமே சில சந்தர்ப்பங்களில அது தெரியாது. அதுக்காக எல்லா நேரமும் வார்த்தைகளை நாங்கள் அமைதியாக சொல்லவும் முடியும். சில இடங்களில் குடும்பமா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சில இடங்களில் வார்த்தையில வந்து எந்த நேரமும் நாங்கள் அவர்களுக்கு மெழுகு பூசிக்கொண்டு இருக்க முடியாது. சில நேரம் உயர்த்தத்தான் நேரத்துல உயர்த்தத்தான் வேணும். அது பிள்ளைகளால இருந்தாலும் சரி அது இருந்தாலும். அப்ப ஒண்ணும் செய்ய சில இடங்களில் இந்த பிரச்சனை வார்த்தை பிரயோனம் கணவன் மனைவிகளையோ பிள்ளைகளிடையோ வருந்தான். ஆனால் அதுக்காக ஒண்ணும் செய்ய முடியாது தானே. அதுக்காக எந்த நேரமும் எந்த டைம்ல வரும் என்று சிலருக்கு சொல்ல முடியாது. குடும்ப சூழல்ல நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். என்னன்னா பேருந்து கணவரோட தான் வாழணும், பிள்ளைகளோட தான் இருக்க வேணும். ஆனா வெளிச்சூழல்ல ஒருவரோட பழகிக்க நாங்க கொஞ்சம் கவனம் இருக்கவில்லை. அதுதான் இப்ப வெளிச்சூழல்ல பழகிக்களையும் இப்ப நான் வெளிச்சூழல்ல பழகிறேன் 10 பேரோட வையுங்கோ. நான் ஒரு வேலை செய்யும் இடத்துல நான் சரியாத்தான் செய்வேன். ஆனால் அவர்களுக்கு அது புரியாம இருந்து போட்டு அவர்கள் அது ஏதுன்னு சொன்னா எங்களுக்கு கோபம் இருந்தாரு. அப்ப நாங்கள் கட்டாயம் அது வார்த்தை பிரிவத்தால நாங்களும் பேசத்தான் போவோம். என்றால் ஒரு பக்கத்துக்கு ஒருவருக்கு அது சரியா இருக்கலாம், ஒரு பக்கத்துக்கு அது பிள்ளையா இருக்கலாம். நாணயத்தின் 2 பக்கம் மாதிரி சில நேரங்களில் அது சமனா இருக்கலாம். இடம் பொருள் ஏவலண்டேன்னு சொன்னாங்கன்னு இந்த இடத்தை அறிஞ்சு இப்ப ஒரு சபையோர் மத்தியில நான் ஒரு நல்ல வசனத்தோட தான் ஒரு விடயத்தை சொல்லணும் இன்னொரு ஆளுக்கு சொல்லிக்கையும். அது மாதிரி ஒரு சமூக மத்தியிலும் நான் நல்ல விடயத்தை சொல்லவோ அல்லது ஒரு விடயத்தை நான் சொல்லும் போதும் யோசிக்கணும். அப்ப அந்த இடம் பொருள் ஏவல்ன்றது மிக முக்கியமான ஒன்றுதான். அதே இடம்பொருள் ஏவல நாங்கள் பாக்குறோம். இப்ப சின்ன பிள்ளைகளா இருந்தால் இடம்பொருள் ஏவல் பார்த்து அதுகள் போய் செய்ய போறோம். ஒரு குளப்படி செய்துகள் என்று சொன்னாலும் கல்யாண விடுக ஒரு பேர்த்த பாட்டிக்கு போறோம்னா நாங்கள் அதை செய்யாதையும் கொண்டு நாங்கள் பிள்ளைகளை அமைதிப்படுத்தி குடிக்கொண்டே போடுறோம். ஆனா அது 4 பிள்ளைகளை கண்டோன்னா அதுவும் ஓடிப்பத்து உள்ளதான் பாக்குது. அப்ப ஒண்ணும் செய்யல தானே. அது சில சந்தர்ப்பங்களில எந்தெந்த இடத்துல எப்படி எல்லாருக்கும் கோபம் பெறுது சொல்ல முடியாது. நாங்கள் கோபத்தை சினத்தையும் அடக்கு என்றுதான் சொல்றார் வள்ளுவர். நான் கோபம் வந்தோன்னா அள்ளி உங்களுக்கு உள்ள நாங்க கொட்டினால் அதுவும் கூடாது. அது கூடாது. அதுதான் அது கொட்டுறது வந்து அவனவன் கொட்டுறது அவனவனுக்கு தான். அவன் இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கோபத்துல நான் உங்களை திட்டுறேன். ஆனா அந்த திட்டு முழுக்க எனக்கு திரும்பி வருமென்றுட்டு தான் நான் திட்ட வேணும். எனக்கு திருப்பி வரும். சரி, அப்படி என்றால் செல்வியக்கா இப்ப ஒரு ஆள்ல நீங்க செய்யற பிள்ளையா இருக்குது எனக்கு அதை சொல்ல வேணுமெண்டா அதை எப்படி சொல்லலாம்? அப்ப கோபத்துல சொல்லிக்கல அவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் நீங்கள் கோபத்துலதான் அவர் சொல்றாரு ஏன் அப்படி நீங்கள் பாசிட்டிவா நீங்கள் நினைச்சு கொண்டு எடுப்பேன். சில நேரங்களில் இல்ல இப்ப சும்மா பொதுவா நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்றபடியா அது வந்து சில நேரங்களில் உங்களுக்கு நன்மைக்குத்தான் அது இருக்கலாம். அப்ப இப்ப அது அவ கோபம் இல்லாமல் சொல்லி இருப்பா. உங்கள் பார்வைக்கு அது கோபமாக தெரியலாம். ஆமா, அதுதான் முதல் அக்கா சொன்ன மாதிரி இப்ப உடனே சுட்டி காட்ட ஒரு பிள்ளையண்டா உடனே சுட்டி காட்ட. அதுக்கு பிறகு 10 வருஷத்துக்கு பிறகும் அத ரெக்கார்ட் மாதிரி அதை வச்சு போட்டு தீட்டுறதும் அது இன்னும் கூடாது.
நேர சொல்றாங்கல்ல இன்னொரு நன்மையும் இருக்குது, அந்த இடத்திலேயே முடிஞ்சிடும். அதை தூக்கி கொண்டு போய் அவர்கள் அதை வச்சு கொண்டு போய் சாதிக்கிற அளவுக்கு இருக்காது, எல்லாருக்கும் இருக்காது. அது சில கட்டங்களில் அந்த உடனே அந்த விஷயம் சொல்ல முடியாத சில பேர் இருப்பாரு, அது சொல்லாம விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு திருப்பி அதை பழைய பல்லவி மாதிரி அதை உடைச்சு கொண்டு வந்து திருப்பி அந்த கோபத்தை தாக்குற அப்படியும் இருக்குதானே. அப்ப அதுதான் அந்த வார்த்தை பிரியவங்கள் வந்து எந்தெந்த இடத்துல எப்படி இதன்றதும் அவரவற்ற மனசை பொறுத்ததுதான் நான் நினைக்கிறேன். என்றால் அவர்கள் அது நல்லதென்று நினைச்சு போட்டு சொன்னா சில பேருக்கு அது கெட்டதா தோணும், கெட்டதென்று நினைச்சு போட்டு போனா அந்த பக்கம் சில நேரம் அது நன்மைக்குத்தான் அவர்கள் சொன்னதாக நினைச்சு கொள்ளலாம். எடுக்கிறவர் ஒவ்வொருத்தரும் எடுக்கிறவர்கள மனப்பான்மையை பொறுத்ததுதான் இந்த வார்த்தைகள். உண்மைதான். அதுக்காக வார்த்தையை நாங்கள் எழுதி வச்சு போட்டு சொல்ல முடியாது, அதுக்கு போடணும் எந்தெந்த நேரத்துல எப்படி இதான் எப்ப என்னத்துக்கு எங்களுக்கு வாயை படைச்சது என்ன, அந்தந்த நேரத்துல கதைக்க சொல்லித்தான் படைக்கும். போல இருந்து போட்டு பிறகு 10 நாளுக்கு பிறகு வந்து அதை சொல்றதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அது நேரத்துல சரியோ பிள்ளையோ வார்த்தை பிரியவங்களை அது சொப்டாவோ சொப்டி இல்லையோ அது எடுக்கிறவர்கிட்ட மனப்பான்மையை பொறுத்தது. நன்றி, உங்களோட சிறப்பான தலைப்பு. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, மிக்க நன்றி. அதாவது வந்து நாங்கள் உண்மையா அப்படியே சொல்லுறோம், அதாவது சில நேரங்களில் எங்களை தெரியாம அந்த வார்த்தைகள் வந்து போகிறதும் உண்மைதான். ஆனால் அந்த எண்ணம் போல்தான் வாழ்க்கை, எளிதான ஒரு வாழ்க்கைக்கு எண்ணம் என்றது முக்கியம். அந்த எண்ணம் வண்ணமாக இருந்து அழகாக நாங்கள் அந்த வார்த்தைகளை கொடுக்கும் போதோ பேசும்போதோ, என்றால் சொல்லுவார்கள் தீயினால் சுட்டவன் ஆறும் ஆறாது, நாவினால் சுட்டவடு என்று. எள்ள கொட்டினா பொறுக்கலாம், சொல்ல கொட்டினால் பொறுக்க இயலாது. ஆகவே அந்தந்த இடங்களை அறிந்து பேசுவது இன்னொரு பக்கம் அதை ஒரு மதிப்பை உருவாக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அளந்து பேச எல்லாராலும் முடியாது, எத்தனை சொற்கள் பேசுறோம் இப்படி பேசுறோம் என்று அளந்து பேச முடியாது. ஆனால் நல்ல எண்ணங்களோடு நீங்கள் அது சரியாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு பேசினால் சில நேரம் அது சரியாகத்தான் அமையும் என்றது உண்மை. அதிலேயும் ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு. சிறப்பான கருத்தை சொன்ன செல்வி நித்யானந்தன், உங்களோட கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். உண்மையாக சிறப்பா இருந்தது, வாழ்த்துக்கள். வணக்கம் ஈசன் அண்ணா, வேறுங்க. வணக்கம் 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 நேயர்களே. இவர் வந்த நேயர் செல்வி அவர்கள் சொன்னதை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். அது குணமும் அதுதான், சொல்வதை நேரடியாக சொல்வது, ஏற்றுக்கொள்வது மற்றவரை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது அது அவர்களை பொறுத்தது. என் மனது அளவில் அது சரி, அதுதான் பொதுவாகவும் சரியாக இருக்கும் என்பதைத்தான் நான் கூறுவது. ரைட். குடும்பம் குவலயம் நிகழ்ச்சி மேலும் செல்ல எனது வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா, நன்றி. நீங்களும் ஒரு குடும்ப குவலயத்துல ஒரு நேயர் தானே, நீங்களும் வந்து பேசுறீங்க தானே? சொல்லு. நேயரும் வாக்குவாதம் தரும் ஒரு அது பரவாயில்லை, அதுக்காக வார்த்தைகள் தான் ஒரு மனித மனதை புண்ணாக்குகிறது. ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே என்ன பாசிட்டிவாகத்தான் பாக்குறேன் நான், ஆனா நெகட்டிவாக போட்டு இருக்கிறேன். அதை பாசிட்டிவாக பார்க்க வேண்டும். சொல்வதை சொல்லி முடிக்கிறேன். பாசிட்டிவ் தோட்டாகத்தான் நான் எப்பொழுதும் நினைப்பது என்று இந்த தலையங்கத்தை தந்து எங்களை கதைக்க வைத்தீர்கள். இந்த தலையங்கம் உங்கள் வார்த்தையின்படி, வார்த்தைகள் தான் ஒரு மனித மனதை மகிழ்விக்கிறது என்பது பாசிட்டிவ், வார்த்தைகள் தான் ஒரு மனித மனதை புண்ணாக்குகிறது என்பது நெகட்டிவ். எனவே நீங்களாகவே தொடங்கிய வார்த்தைகளும் தலையங்கமும் கொஞ்சம் இண்டிகேஷன் வருகிறது. அதாவது நான் நெகட்டிவா போட்டதை பாசிட்டிவ் ஆக்க வேண்டும் என்றுதான் சொன்னேன். அதுக்காகத்தான் நெகட்டிவா போட்டேன். வார்த்தைகள் வண்ணங்கள் தான் என்றால் அது அப்படியே தான் பேசிக்கொண்டிருக்கோம். ஆனா வார்த்தைகளும் புண்ணாக்குகிறது என்றால் அது இப்படி புண்ணாக்கினாலும் நாங்கள் நல்லதாக பெறுவோம்.
நான் தலையங்கத்தை தான் சொன்னதை ஒழிய விளக்கம் நான் சொல்லவில்லை. ரைட், அது அப்படி இருந்தால் அது நல்லது, வரவேற்க கூடியது. புண்ணாக்குகிறது என்பதை விட வள்ளுவர் சொல்ல வடு என்றவர் சொல்லியிருக்கிறார். வடு கண்டாலும் காயம் புண் எல்லாம் ஒன்றுதான். புண் என்பது அங்கத்தில் வரும் நேரடி சொல்லா இருக்கும். அது அதுக்கு வேற விளக்கமும் தாக்கங்களும் ரெண்டும் தாக்கம்தான். அதுக்கு வேற விளக்கங்கள் உங்களுக்கு நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தமிழ் வித்துவாங்க. எனவே மனதை சொல்லும் பொழுது எல்லோரும் வள்ளுவர் உட்பட பெரியார்கள் வடு என்று கூறுவார்கள், கூறியிருக்கிறார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது ஒன்று. என்ன, அதாவது நாங்கள் ஒரு உண்மைதான் என்பதை அடித்து கூறும் பொழுது, உண்மை என்பதை நீர் செய்வது, நீர் கூறுவது உண்மைக்கு மாறானது, பொய் என்பதை விட உண்மைக்கு மாறானது என்பதை ஒரு ஆணித்தரமாக கூறும் பொழுது, அந்த சொல்பவர் கூறுபவர் ஒரு உண்மையை கூறும் பொழுது, உண்மைக்கு மாறாக கூறிய ஒரு மனது அந்த ஆளுக்கு அது ஏற்றுக்கொள்ள கூடாத ஒரு நிலையில்தான் இருப்பார். ஆனால் அவர் உண்மையைத்தான் கூறுவார். எனவே அந்த இடத்தில் கூறுபவருக்கு ஒரு நல்ல விஷயத்தை கூறுகிறார். ஆனால் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பவர் அதற்கு எதிரான கருத்தை கொண்டு அவர் கவலை அடைவாரோ இல்லாட்டி மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பார் என்பது அவரின் அறிவுத்தன்மையை பொறுத்தது. ஆனால் உலக பொதுவான ஒரு உண்மையை கூறும் பொழுது கூறுபவருக்கு அது ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்பதும் அவர் திருந்த வேண்டும் என்பதற்குத்தான் கூறுவேன். அவர் மற்றவர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அது என்னை பாதிக்குது, எனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று சொல்பவரில் அர்த்தம் அல்ல. என்ன இதை இப்ப நீங்க உண்மைக்கு மாறா என்று சொல்லும் பொழுது நான் அது அப்படி அல்ல, இதுதான் உண்மை, இதுதான் பொது கருத்தா அமையும் என்ற ஆணித்தரமா நான் சொல்லும் பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் அதை புண்ணாக ஏற்றுக்கொள்வது அது உங்களை பொறுத்தது, அது உங்கள் பொது அறிவை பொறுத்தது. ஆனால் நான் கூறும் பொழுது அது என் கருத்தாயும் இருக்கும், அது உலக பொது கருத்தாயும் வரலாறு. நான் அதை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையை பொய்யை குறித்து காட்டி உண்மை இதுதான் என்பதை உறுதியாக கூறுவதில் நன்மை உண்டு. அது புண்ணல்ல, அது வடுவும் அல்ல. 5 7 என்று நான் கூறுவேன், மற்றவர் 6 என்று சொன்னவருக்கு நான் 6 அல்ல. அது உண்மைக்கு மாறான விடை. நான் கூறும் 7 தான் சரி என்பதை நான் அடித்து கூறுவேன். அது அவருக்கு புண்ணாகும், எனக்கு அது என்பதை கூறி இந்த புண்ணும் வடுவும் இதே நிகழ்வில் உங்களுக்கும் எனக்கும் 800வது வாரத்தில் அதை நான் அஞ்சலோட்டமான கருத்தில் நான் கூறினேன். நீங்கள் வேற 100 யார் 200 யார் ஓட்டம் மாதிரி கதை. ஆனால் அப்படி ஒண்ணும் சாதிக்கிறேன் இல்லையா? அந்தந்த நேரம் மழை போல கருத்துக்கள் வரும், மழை போல எண்ணங்கள் உருவாகும். அதே நேரம் அந்த நேரம் எது கருத்துக்களும் வரும். அதை நானும் அதை மனதில வச்சு அப்படி வஞ்சிக்கிறதோ அந்த எண்ணம் எனக்கு இல்லை. இப்போ எப்போது என்று சொன்னால் 800வது தரப்பு 100வதில் அது மலையாகவும் இருக்கலாம், அந்த மலையிலிருந்து உண்டு வந்த சிறு கல்லாகவும் இருக்கலாம், எல்லாம் ஒரே தன்மைதான். எனவே 900ஆவதில் நீங்கள் பூரணமாக அதை ஏற்றுக்கொண்டு அதை கதைத்தீர்கள். அது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அப்படியே தொடர்ந்து 1000க்கும் 1000 தாண்டி இப்பொழுது போகின்றது. எனவே அப்படியே அந்த அஞ்சலோட்டம் போய்கொண்டிருக்க வேண்டும். நன்றி நன்றி.
மிக்க நன்றி அண்ணா. நீங்களும் நல்ல கருத்துக்களை அப்பப்போ அது பகிர்ந்து கொள்கிறீர்கள். எங்களுக்கும் அது பாடமாகவும் அனுபவமாகவும் வந்தேன் என்பது 100 யார் ஓட்டத்தையும் அஞ்சல் ஓட்டம் என்று ஏன் நான் கூறினேன் என்றதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுவீர்கள். விளங்கிக் கொள்ளலாம். ஆமா, நன்றி. நன்றி நன்றி, மிக நன்றியாம். அடுத்த தடியை இந்த முறை நான் அஞ்சல் ஓட்டம் ஓடி எங்கள் குரூப் முதலாவதாக வந்தது. அதாவது எப்படி என்று பார்த்தீங்கள் என்றால் நீங்கள் சொன்னது, அதாவது வார்த்தைகளை நாங்கள் எடுக்கிற எடுகோலை பொறுத்தது. அதாவது சரி, சில நேரம் அந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிடிக்காதும், புறக்கூடத்தில் உடுத்தின நீர் போல ஓகே அவர் சொல்லிப்பட்டு போறா, ஆனா என்னுடைய கருத்தை சரியாக அல்லது அவ சொல்லிப்பட்டு போறா என்னுடைய கருத்தை சரியாக நான் எடுத்துக்கொள்ளலாம் என்றதும் உண்மைதான். நீங்க சொன்னது சரி. வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. இணைந்து கொண்ட ஈஸ்வரன் அண்ணா சிறப்பான கருத்துக்களை சொல்லி இருந்தார். அவற்றை கருத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அடுத்து நாங்கள் இந்திரா ஞானசேகரத்திடம் வருவோம். வணக்கம் இந்திரா, மைக்க ஒன் பண்ணுங்கோ. இந்திரா ஞானசேகரம் மைக்க ஒன் பண்ணுங்கோ. வணக்கம் வணக்கம். இனிய மதிய வணக்கம் வாணி நகலா இருவருக்கும். வணக்கம் வணக்கம். வேறுங்கோ 50வது சிறப்பான உற்சாகமான வணக்கம். நன்றி நன்றி. 50வது திருமண நாளை சிறப்பாக கொண்டாடி இன்றைக்கு 50+, 51 கால் பதிக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. நாங்கள் அதாவது உங்கள் தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பு தான். இந்த உலகத்துல கூடுதலாக அன்பு அகற்றப்படுகிறது போலதான் இருக்கிறது. இது வார்த்தைகளால். வார்த்தைகளை நாங்கள் உண்மையாகவே நல்ல வார்த்தைகளை கதைப்பது, அதுகள் நன்னறிகள் கற்றுக்கொண்டிருந்தால் நல்ல வார்த்தைகளை நாங்கள் கதைக்க முடியும். கல்விக்கு வித்துட்டு கல்வியால முன்னேற்றம் கண்டால் உண்மையிலேயே நல்ல வார்த்தைகள் வரும். கூடுதலானவர்கள் எவ்வளவுக்கு கல்வியை நன்றாக பயில்கின்றார்களோ அவ்வளவுக்கு அவர்கள் நல்ல வார்த்தைகளை கதைப்பார்கள். அதுதான் நாவினால் சுட்ட புண் தீயினால் சுட்டவன் மாறும் ஆறாது, நாவினால் சுட்டவன் நாவினால் சுட்ட புண் ஆறாது. அப்ப தீயை விட எவ்வளவு நாவினால் சுடுகிற புண் தீமை என்பதை கண்டுகொள்ளுங்கோ. சரி, அது சாத்தியமாகுமா? இல்ல எல்லார்ட்டையும் உண்மையும்தான், அது உண்மையும்தான். என்னன்னா அது வடுக்களாகவே நெஞ்சத்துல இருந்து கொண்டே போகும். தீயினால் சுட்ட புண்ணுக்கு மருந்த போட்டு ஆற்றி விடலாம். இது வடுக்களாகவே காலங்காலமாகவே, அதாவது இத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் அந்த வடுக்கள் அப்படியே மனதுக்குள்ள இருக்கும். அது ஏன் அப்படி இருக்கும் இல்லையாண்டு இல்ல, அப்படியே மனதுக்குள்ள வச்சிருந்தா அது ஒரு குப்பியாக இருக்குமல்ல எங்களுக்கு. அதை எடுத்தறிஞ்சு விட்டு எல்லாம் இப்படித்தான் நினைச்சு கொண்டு போன. அது ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதத்தில இருக்கிறார்கள். எடுத்தறிபவர்களும் இருக்கிறார்கள், அதை தாங்கிக் கொண்டு வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். ஆமா, சவாலே சமாளி மாதிரியும் இருக்க வேண்டிய தேவை வரும். அது மனம்தான் அதுக்கு நிர்ணயிக்க வேண்டும். அப்ப மனதை பலமாக்கணும். மனதை பலமாக்கணும். அடுத்து எறிகிறது உண்மையிலேயே எங்களுக்கும் ஒரு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதான் ஒரு இடத்துல விஞ்ஞானிகளும் சொல்லினம் என்னென்றால், நாம் பேசுகிறோம் என்பதை விட தேர்ந்தெடுக்கும் சொற்களே அதிகம் பேசும். நாங்க பேசுகிறோம் என்பதை விட தேர்ந்தெடுக்கிற சொற்கள் தான் அதிகம் பேசும். உண்மைதான். அவற்றால காயப்படுத்தவும் முடியும். கோபத்தை அதிகப்படுத்தி படக்கென்று வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த வார்த்தைகள் தான் சுடுகிறது. சுட்ட உடனே எங்களுக்கு தீயை விட அது நோவும் போல தெரிகின்றது. அதே வார்த்தைகள் மருந்திடவும் முடியும் தானே? அதே வார்த்தைகளால் மருந்திடவும் முடியும் தானே? உண்மைதான். அதைத்தான் அந்த நல் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை தவிர்த்து நல்ல வார்த்தைகளை கதைக்க வேணும் என்பது அதற்காகத்தான். நல்ல வார்த்தைகளை நீங்கள் கதைத்து பாருங்கள், எல்லாருக்கும் மனம் கூட இனிக்கிற மாதிரி இன்பம் தரும். நிச்சயம் நிச்சயம். நல்ல வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்தால் இந்த கதை கேட்க வேணும் போல இருக்கும். சில பேர் கதைக்கும் பொழுதே முகம் சிரிக்குது என்று சொல்லுவார்கள். ஆமா, அந்த அப்படி ஒரு தன்மை இருக்குது முகத்துல.
சிரித்து முகத்தை வந்து இன்புற்று இருக்கையில் அந்த ம். ஒரு தொட்டுப்பார் இட்டுப்பார் உண்டவர்கள் இன்பெற்றிருக்கையில் இட்டுப்பார், உண்டவர்கள் இன்பெற்றிருக்கையில் தொட்டுப்பார் உன் நெஞ்சை நெஞ்சை தூண்டும் தொட்டுப்பார் என்று இன்பம் சொல்லி பெற. நெஞ்சு வந்து நெஞ்சுதான் அந்த அதுக்கு பதிலளிக்கின்றது. ஆனபடியாக நாங்கள் வந்து ம். எவரிடமும் தீய வார்த்தைகளும் கதைக்காமல் நல்ல அன்பு மழை பொழிந்து கதைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கை நல்ல சிறப்பா போய் கொண்டிருக்கும். சண்டை வராது, வன்மம் வராது, கொடுமை வராது. சரி, அப்படியா? மனிதன் வந்து உணர்ச்சிகள் மிகுந்தவன் தானே. எப்படி நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி சொல்ல முடியும்? சிலரும் சொல்ல முடியாதல்ல, ஒரே மாதிரியான வார்த்தைகள் வராது. ஒரே அடியா சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னா ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மாதிரி சட்டக்கண்டு கோபம் வர்ற ஆக்களும் இருக்கணும், ம். அமைதியா அதை சமாளிச்சு போவோம்னு சொல்லி நேற்று சமாளிச்சு போற ஆக்களும் இருக்கணும். ஆனா அதை எல்லோருமே அதை கடைப்பிடித்து வந்தால் உண்மையிலேயே அந்த உலகமே அமைதிக்குள் அன்புக்குள் கட்டுப்பட்டு தான் வாழும் என்று நினைக்கின்றேன். ம். சரி, நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டுதான் வாழ வேணும். ஆனா சில நேரம் எங்களால முடியாது, அதான் சொல்றோம். அதாவது நாங்கள் நிற்கின்ற ஒரு மனநிலையை பொறுத்து தான் எல்லாம் அமையும் நினைக்கிறேன். என்ன அப்படித்தான்? முடியாது என்ற ஒன்று இருக்கக்கூடாது, முடியும் என்ற ஒன்றுதான் இருக்க வேணும். Okay, முடியாது என்று அது சொல்லிய சரி. ஒன்று இருக்கக்கூடாது. சரி. அத மனதுக்குள்ளே நாங்க எங்களால முடியும், அதை செய்ய முடியும். சரி. அப்ப முடியும் என்று நினைச்சு கொண்டு நாங்கள் பேசும்போதுதான் அது சரியாக அமையக்கூடிய வாய்ப்பும் வருகிறது. சரியாக அமையும். முடியாதுன்னு சொன்னா அது எதிர்த்தரப்பு வார்த்தையா தான் இருக்கும். அது வார்த்தைகள் வந்து என்னன்னு சொல்ல தெரியாம இருக்கும். வார்த்தைகள் வந்து எப்படி கதைப்பார்கள், எப்படி சொல்வார்கள், எப்படி சுடும் என்றது தெரியாது. அதை நாங்கள் தான் அதை வந்து தயாரித்து கொள்ள வேணும். அதனபடியாக கோபத்தை தணித்து அன்பை கொடுத்து வார்த்தைகளால் அன்பு மழை பொழிந்து நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, நன்றி. நிச்சயம். அதாவது வாழ்த்துதல் என்றது வரும் பொழுது கூட அங்க நல்ல வார்த்தைகளைத்தான் நாங்கள் உதிர்க்க வேணும் என்பதை காட்டுதல். அதாவது ஒரு மனிதரை நாங்க வாழ்த்திக்க கூட அங்க வாழும்போது வாழ்த்த வேணும் என்று சொல்வார்கள். இந்த வார்த்தைகள் கூட மங்கள வார்த்தைகள் தான் ஒலிக்க வேணும். அதனால்தான் மேளங்கள் தாலி கட்டும் போது அபசகுன வார்த்தைகளை பேசக்கூடாதுன்றதுக்காக கெட்டி மேளம் கொட்டுறோம் என்று சொல்லுவார்கள். ஆமா, மங்களம் பொங்க. இல்ல, அதே நேரம் வாழ்த்தும் போது நாங்கள் அமங்கல சொற்களையும் பாவிக்கிறோம், மங்கள சொற்களை தான் அதில் பாவிக்கிறோம். அப்ப அதனுடைய வார்த்தைகளுக்கு அந்த வலிமை இருக்கு. அப்ப அதுலயே உங்களுக்கு தெரியுது தானே மங்களத்துக்கும் மங்களத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரியுது தானே. ஆனபடியா அதுக்குள்ள தேர்ந்தெடுத்து நாங்கள் அதை கற்றுக்கொள்ள வேணும். உண்மையாவே அதுகளை கற்றுக்கொண்டாதான் அதை நாங்கள் அந்த வழியில போகலாம். சரி, இப்ப கேட்போம், ஏன் அந்த தீய சொற்கள் ஒருவருடைய வாயில வர்றதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் என்பது சொல்ல தெரியவில்லை. என்ன பொறுத்த அளவில ஏன் தீய சொற்களை பயன்படுத்துகிறார்கள்? அது ஏன் மற்றவர் விளையாதது 50 விளையாதுன்னு சொல்லுவார்கள். அந்த 5 அவர்களுக்கு நல் வார்த்தைகளை சொல்லி கொடுத்து வளர்க்க வேணும். கல்வியில நல்ல வார்த்தைகளால் அவர்கள் ஆசிரியர்மார் கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை நெஞ்சத்திலே ஏற்க வேண்டும். கூடுதலாக நீங்கள் அந்த எப்படி சொல்ற இளமை கல்வி சிலையில் எழுத்தண்டா போல இளமையில சொல்றத வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். ஏற்றுக்கொண்டு வந்தா இந்த தீய வார்த்தைகள் வராது. கடைசி வரையும் தீய சொற்கள் சுடக்கூடியதா கதைக்கிறதன் மேல் கெட்ட வார்த்தைகள் வராதுன்னு தான் நான் நினைக்கின்றேன். ஆமா, அது இப்பத்த பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் அதுகள் அப்பளுக்கற்ற நல்ல சொற்களை பாவிக்குதுகள். என்ன வளர்ப்பு முறை அந்த கல்வி தேவை வந்து இப்ப மொழி மாறினாலும் அந்த பண்புகள் மாறாது தானே. அப்படி பண்போட இருக்கிற பிள்ளைகள் நல்லா நான் பாக்குறேன். இந்த குழந்தைகள் பிள்ளைகள் பாருங்க, இங்கத்தே நாட்டு பிள்ளைகளை பாருங்க, கூடுதலான பிள்ளைகள் 1-2 பிள்ளைகள் தான் அந்த தப்பான இதுகள்ல போறதை தவிர கூடுதலான பிள்ளைகள் நல்ல வழியில தான் போய் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த கல்வி தகமை என்று தான் நான் நினைக்கின்றேன். கல்வி தகமையை விட பெற்றோர்களின் அந்த
சொல்லி வளர்ப்பு வளர்க்கறதும் முறையில் சூழலில் அது கற்றுக்கொள்றதும் ஆசிரியரிடமிருந்து பெற்றுக்கொள்றதும் எல்லாத்தையும் சேர்த்து சில பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வாழ முற்படுகிறார். அதனால நல்ல உங்களோட பிள்ளைகளை நீங்கள் பாக்குறீங்களா? அடுத்தவைய பற்றி கதைக்காயினம். அதுதான் சொல்றேன். இப்ப வேற எந்த பிள்ளை அடுத்து இப்ப சொல்றேன்? எங்கட சமுதாயம் கூடுதலாக புறஞ்சொல்லி வாழ்றது கூட. ம் அத்த பிள்ளைகள் அப்படி கதைச்சு கொண்டு வந்தாரு அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். உண்மைதான். அவர்களே திருத்துவார்கள். ஆனபடியா ம் ஆனபடியா அந்த எங்கட பிள்ளைகளும் இங்கத்தே மொழியில வளரக்குள்ள அது நல்லாத்தான் வளருதுன்னு சொல்லுவேன் நான். நிச்சயம். அதான் நான் சொல்றேன். அவைக்கு அந்த வன் சொற்கள், கொடுமையான சொற்கள் அதுகள் எல்லாம் பெருசா தெரியாது. ஆனா இந்த மொழியெல்லாம் பாவிக்கிறவங்க தானே அப்படி இருந்தாலும் குறை வேண்டும் நான் நினைக்கிறேன். குறைவேண்டுதான் நினைக்கிறேன். ஒரு நாளும் இந்த போச வேர்ட்ஸ் சொல்லுவார்கள். இங்க அந்த கோபத்தில சொல்லுற சொற்கள் மிக குறைவாகத்தான் பிள்ளைகள் பாவிக்கிறார்கள் என்றது உண்மைதான். மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி இந்திரா ஞானசேகரம். உங்களோட கருத்துக்கு மிக்க நன்றி. இப்பொழுது நாங்க பார்த்தோம் இந்த வார்த்தைகள், எந்த வார்த்தைகள் எங்களை புண்படுத்துது என்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே நேரம் புண்படுத்தாமல் அந்த வார்த்தைகளை பேசுவதற்கு எப்படி கற்றுக்கொள்ள வேணும் என்றதும் இன்னொரு பக்கம் எங்கள்கிட்ட இருக்குது. இப்ப நாங்க ஊனமுற்றோர் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு முறையும் ஊனமுற்றவர் என்று சொல்லி அந்த மாற்றுத்திறனாளியை காயப்படுத்துறோம். வந்த இடத்துல அவரை மாற்றுத்திறனாளி என்று சொல்லி அவருக்கு மாற்று இதுல ஒரு திறமை இருக்கிறத உணர்ந்து கொள்கிறோம். அப்ப இங்க பாக்கிக்க கூட நல்ல வார்த்தைகளும் நல்ல எண்ணங்களுக்கும் சக்தி இருக்கிறது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கூட நிரூபிச்சிருக்கிறார்கள். அதை நான் உங்களுக்கு சொல்ல வேணும். இவர் டாக்டர் மோட்டோ. அவர் ஒரு ஜப்பானிய விஞ்ஞானி. அவர் சொல்றார், பெரும்பாலான நோய்களுக்கு எதிர்மறை எண்ண வார்த்தைகள் தான் நாம் காயப்படுத்துதோம். அந்த வார்த்தைகள் உணர்வு மிக்கவை. இப்ப நாங்க ஒரு நோயாளியை பார்த்துட்டு நாங்க சொல்றோம், உங்களோட வருத்தம் மாறாது, உங்களுக்கு இது சரி வராது, நீங்கள் இருக்க மாட்டீர்கள், உங்களுக்கு இது நோய் இப்படித்தான் என்று சொன்னால் அந்த நோயாளிக்கு ஒரு கவலை வரும். ஏனென்றால் அவருக்கு ஒரு உணர்ச்சி வரும். அந்த ஐயோ நான் இப்படியோ இருக்க போறனோ இருக்க மாட்டேனோ என்று அவருக்கு ஒரு கவலை வந்துவிடும். அப்ப அதனால அவற்றை வாழ்க்கை காலம் குறைஞ்சும் விடும் சில நேரம். ஆனால் அவரை நாங்கள் எப்படி உங்களுக்கு சுகமாக வரும் முடியும் என்ற வார்த்தைகளை அவர்களுக்கு நாங்கள் உதித்தம் என்றால் அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை அந்த வாழ்க்கையில வரும். ஆகவே அந்த பெரும்பாலான நோய்களுக்கு கூட காரணம் அந்த எதிர் எண்ணங்களை, அதாவது நாங்கள் அப்படியான எதிரான எண்ணங்களை பாவிக்காம நல்ல எதிர்மறை எண்ணங்களை உபயோகித்தோம் என்றால் அந்த நோயாளி கூட சிறப்பாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு வரும். எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள், நீங்கள் இந்த வார்த்தைகளை பற்றி என்ன அறிஞ்சிருக்கிறீர்கள்? சில நேரம் இந்த வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தினா எந்த இடத்துல உங்களை காயப்படுத்தி இருக்கிறது, அதன் அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்க சொல்லலாம், பேசலாம். வாங்குவோன்று உங்களை அழைக்கிறேன். சக்தி வாய்ந்த வார்த்தைகள் என்று தனியாக இருக்கிறதா என்று எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சக்தி வாய்ந்த வார்த்தைகள் என்று தனியாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது. எல்லா வார்த்தையும் சக்தியான வார்த்தை தானா என்ற ஒரு கேள்வியும் எனக்குள்ள இன்னும் எழுந்தது. நீங்கள் சொல்லலாம். செல்வியதான் சொல்ல போறீங்களா? நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அதுதான் இப்ப நோயாளிகளுக்கு சொன்னீங்க தானே, நோயாளிகளுக்கு சொல்லும் போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எங்களோட பியூஃபாவன் கணவருக்கு புற்றுநோய் இருந்தது. நோய் ஆனால் ஏற்கனவே நல்ல திடகாத்திரமான, அவரை பார்த்தா வருத்தக்காரன் சொன்ன நல்ல ஸ்போர்ட்ஸ் செய்கிறவர் நடக்கிற அப்படி எல்லாம் செய்து அவருக்கு திடீரென வருத்தம் வந்த உடனே வைத்தியர் சொல்லி விட்டார், இவர் இவ்வளவு காலத்துக்கு தான் இருப்பாரு, 6 மாதத்துக்கு மேல இருக்க மாட்டாருன்றே சொல்லிட்டார் மனைவிட்ட. ஆனால் அவர் 1 மாசத்துக்கு இல்ல அவர் வந்துட்டார். அதையே நினைச்சு அப்படியே அப்ப வாத்தியன்னு சொல்லியக்கல. இப்ப 2 பக்கமும் நாங்க பார்க்க உண்மையே வைத்தியர் சொல்ற இப்ப இவ்வளவும் தானண்டு அது பாசிட்டிவாக சொல்லுவார். அதுக்காக அவர் ஒழிச்சு சொல்லணும் இல்லை. என்ன இப்ப இவ்வளவு ஆழமா இருப்பா அவர் சந்தோஷமாக லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு கொண்டு ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லி இருப்பார். ஆனா அதைத்தான் ஒரு பட்ச பார்வையில அது நல்லதா இருக்கும்.
இன்னொரு வெட்ட பார்வையில அது கூடாம இருக்கு. அட இந்த இந்த இவரேன்னு இப்படி சொன்னவர் அதாலே அவர் சாப்பிடாம கொள்ளாம யோசிச்சு அப்படி இருக்குது. வந்து அப்புறம் மெலிஞ்சு நல்ல சைஸா இருந்தவர் சாகும் பொழுது ஒரு எலும்பு மாதிரி வந்த மாதிரி அப்படி மெலிஞ்சு கூட மெலிஞ்சுட்டேன். இப்ப யோசிச்சு இங்கேயும் வந்து டாக்டர்ஸ் வந்து நேரடியாக சொல்லிவிடும், நீங்க இவ்வளவு நாள் தான் இருப்பீங்கள், இப்ப கேன்சர் வருத்தத்துக்கெல்லாம் இவ்வளவு நாள் தான் இருப்பீங்கள், இப்படி இது நீங்கள் செய்யறதை செய்யுங்க, உங்களோட உறவினர்களுக்கு சொல்லுங்க, அவர்கள் வந்து உங்களோட பேசட்டும், மகிழ்ச்சியா இருங்கோ, என்ன செய்யற காலம் பிரித்த விதியன்னு அப்படி நேரடியா சொல்லிவிடும். சில நோய் இப்ப இங்குதான் அந்த இது தாயகத்தில் அப்படி இல்லையா சொல்ல மாட்டேன். தெரிஞ்ச ஒருவர் ஒன்று இன்று விடியப்புறம் இலங்கை நேரத்துல இறந்திருந்தார், 75 வயசு, அவருக்கும் புற்றுநோய் தான். இப்ப அண்மையில் ஒரு 2 மாசம் அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வைத்தியம் எல்லாம் செய்து திடீரென தான் அவருக்கு தெரியும் அவைக்கு அவருக்கு சுகமில்லையாண்டு. அப்ப வருத்தமண்டா போல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ஒரு ஆபரேஷன் ஒன்று செய்ய சொல்லி செய்திருந்தார்களாகும். பிறகு சுகம் எல்லாம் ஓகே என்று சொல்லி வீட்டை கொண்டு போய் சொல்லிட்டார்கள். 1 மாசம் ஒரு 2 வாரத்துக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தார்கள். பிறகு வீட்டை வந்து ஒரு 4 வாரம் அப்படி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்ப 2 வாரத்துக்கு கிட்டவா தண்ணி சாப்பாடுகள் எல்லாம் குறைஞ்சு சாப்பாடு தண்ணியும் இல்லாமல் இருந்து பார்த்தா இன்றைக்கு விடிய இறந்துட்டார். அதை பக்கத்துல பாக்கல வைத்தியர் சொல்லல, அங்க சொல்லல இவர் இவ்வளவு காலம் தான் இருப்பாரு, ஆனால் ஒன்று வீட்டை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டார்கள். அப்ப அவர்களுக்கு தெரியும் இவர்கள் கனகாலத்துக்கு இருக்க மாட்டார்கள், இருக்கும் காலத்திலேயாண்டு வீட்டை கொண்டு போய் சந்தோஷமா இது கட்டுப்பட்டு அப்படி நினைச்சு கொண்டு சொல்லி இருப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் தானே. அங்க பொதுவா சொல்லுறையில என்னண்டா இங்கட இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழாக்களுக்கு அது வந்து ஒரு நெகட்டிவா எடுத்து போடுவேன். நம்ம டாக்டர்லும் கோவம் வரும், ஒரு இதா வரும், வேறையன் இப்படி சொன்னவர் முன்னுக்கு நாங்கள் இன்னும் இருந்திருப்போம் டாக்டர்கிட்ட மாத்திரம் வந்துடும். அப்ப அதனால அங்க சொல்றது கொஞ்சம் இங்க வந்து எதுவா இருந்தாலும் அவர்கள் உண்மையை மறப்பதில்லை, சொல்லுவார்கள் இன்ன பிரச்சனை இன்ன இதுதான், இவ்வளவு காலம் இருப்பார்கள், இவ்வளவு இது வந்து அது ஒன்றும் செய்யலாதானே. அதுதான் இங்க அந்த சேதுபதி அன்னைக்கும் உதயவர்த்தன் தான் வந்தது. அவரை உடனே சொல்லிட்டு நம்ம அவர் முதுகில தான் அவருக்கு இருந்தது, சீரியஸா இருந்து பேருந்து சுகமா கொஞ்சம் வந்து வீட்டை வந்து இருந்து 1 வருஷத்துக்குள்ளேயே அப்ப பேருந்து திருப்பி டாக்டர்கிட்ட போய் கண்டைக்கு இந்த ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா அவைக்கு திரும்பின் தானே அந்த இதுல அவர் போய்க்க அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போன உடனே அவை சொல்லிச்சுன்னா இல்ல மறைக்கணும் உங்களை ஹாஸ்பிட்டல்ல நிக்கணும்ட்டு. அப்ப நன்றி தாண்டு அவருடனே ஒரு மருந்து ஏத்தினோடனே வேற எல்லாம் தூக்கி அட்டிச்சு எல்லாம் இதண்ண தொடங்கிட்டாரு, எல்லாத்தையும் முறிச்சு தானே. அப்ப உடனே அவை ஒரு ஊசி போட்டவே கொஞ்சம் மயக்க நிலையா இருக்கட்டும்ட்டு அப்படியே அப்படியே அப்ப சொல்லிட்டார் இன்னும் ஒரு 4 நாளுக்குள்ள நீங்க உங்களோட உறவுகள் எல்லாம் வந்து பாக்கலாம்னு என்ன பார்த்து இவங்க என்னதுக்கு எனக்கு ஊசி போட்டவங்கள வேற கோவத்துல தம்பியாருக்கு கொஞ்சம் ஹார்ட் பிரச்சனை தெரியுது, ஹார்ட் அட்டாக். ஆனா இப்ப எங்கட கீட்டின கல்யாண வீட்டுக்கு எல்லாம் பெரிய கூட நல்லா தான் வந்து கதைக்கு வேற வந்து இருந்து என்ன செய்யறோம். சகோதரி இலங்கையில அப்படித்தானே திடீரென தானே பிரச்சனை அவருக்கும் திடீரென தானே. அதான் இவ இங்க நல்லா செக்அப் பண்றது இல்ல, தனக்கும் இது ஏதாவது வந்துடுமாண்டு செய்து. உண்மைதான், அது எங்களை நாங்கள் பலப்படுத்தத்தானே வேணும், எங்களை நாங்கள் செக் பண்ணத்தானே வேணும். நல்லது, நன்றி செல்வி உங்களோட கருத்துக்கு. நாங்கள் இப்ப எப்படி பாக்குறோம்டா வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்ல இந்த நாங்க சொல்லுவோம், டாக்டரும் நல்ல வார்த்தைகள் சொல்லுவார், நீங்க நல்லா தான் இருந்தீங்க, ஆனால் உங்களுக்கு இப்படி வந்துட்டது, இனி என்ன செய்ய முடியும், டாக்டராலும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் வரும் வாழ்க்கையில. அப்படி எத்தனையோங்களுக்கு வரும். இப்ப ஹார்ட் அட்டாக் திடீரென வருது. இப்ப நான் இப்ப ஒரு கிழமைக்கு முதல் என்னோட இன்னொரு லேடி ஓடுறவா திடீரென கன நாள் காணையில அந்த நேரத்துக்கு. அப்ப நான் ஏன்னு கேட்டோடனே சின்ன ஒரு ஹார்ட் பிரச்சனை, அதான் அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான். அவ எல்லாரையும் திடீரென நினைச்சு பார்க்க மனிதருக்கு என்ன வருமென்று சொல்லவே முடியாது. உடனடியா திடீரென மைதானத்துல ஃபுட்பால் பிளேயர் திடீரென இறக்குறார். அப்படி அந்த
மனித வாழ்க்கையை சொல்ல முடியாது. ஆனா இருக்கிற காலத்துல நாங்கள் இன்பமா வாழ வேணும்னா சில நேரம் நல்ல சொற்கள் எங்களுக்கு தான் சந்தோஷமா இருக்கும். ஏன் ஒரு தடவை வாழ்த்துறோம்னா நல்ல வார்த்தைகள் வர வேணும். அந்த வார்த்தைகளால அவர் இன்னும் நீண்ட நாள் இந்த பணியை செய்யணும், நீண்ட நாள் வாழ வேணும் என்றது அது மகிழ்ச்சி. ஏன்னா ஏன் நாங்க தீய சொற்களை போறோம், அது ஏன் தேடுவான், நல்ல சொற்களையே நாங்க சொல்லி எங்கட காலமும் குறியதுதானே என்று வாழுகிறதுல மகிழ்ச்சி. இப்ப பார்த்தா நீங்கள் அதையும் பாக்குறோம். ஒரு பெற்றோர்களா இருக்கீங்களோ ஒரு பிள்ளைக்கு திருமணம் செய்து நல்லா வாழ்த்தித்தான் அனுப்புகிறார்கள். என்ன சில இடங்கள் அதே அந்த பிள்ளை பிறகு ஒரு கூடாத அப்படி இப்படி என்றா அந்த பிள்ளையே நாசமா போவான் அப்படியோ இப்படியோன்னு திட்டுறதும் அதே பெற்றோர்கள் தானே. ஆமா, அது திட்டக்கூடாது. ஏனென்றா இந்த நிஜ வாழ்க்கையில பார்த்தேன் நான். எனது சிட்டியில ஒரு பிள்ளை வந்து தாய்க்கு தெரியாமல் ஒரு பெடியனை விரும்பி இன்னொரு நாட்டில இருந்து அவனை கூப்பிட்டு கல்யாணமும் செய்யற நேரத்துலதான் தாய்க்கு சொல்லி இருக்கு. அப்ப தாய் வந்து எங்கட வீட்டுல வந்து நான் அவளை தலை கழுவி முடிச்சுட்டேன், இனி எனக்கு விருப்பம் இல்லை இவள் சொல்லிடன்ட்டு. பின்ன நான் அவ ஆறுதல் படுத்தி பெட்ட வந்து சொல்லுது தான் கல்யாணமா செய்ய போறோம். 25,000 €. சில வலிச்சு டாம்பிகமா கல்யாணம் செய்தது. தாய் மனசு ஒன்றுமே கொடுக்கல. ஆனா தாய் மனசு போய் நின்று தாரத்தம் பண்ணி கொடுத்தவா. ஆனா அவ சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த வாழ்க்கை நிலைக்கல. அப்படியே போட்டுது. தாயின் திட்டுகளும் இதுகளுமே பலிக்கும் என்பதை நான் அப்பதான் உணர்ந்தேன். அவள் இப்ப வேற ஜீவமன்காரனை முதல் தமிழ் படியனை கல்யாணம் முடிச்சு விட்டுட்டு இப்ப ஜீவமன்காரனை கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளையோடையும் இப்ப வாழுறாள். அது வேற விஷயம். ஆனால் நீங்க சொல்றது சரி. அதே நேரம் தாயாக்களும் திட்டக்கூடாது குழந்தைகளை. குழந்தைகளுக்கு அனுபவம் இல்லை, சொல்லி கொடுக்க வேணும். கல்யாணம் முடிக்கிற பிள்ளை என்றாலும் எத்தனை அனுபவங்கள் இல்லாம இருக்கும். உண்மையா சொல்றேன், தேங்காய் உடைக்க நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறோமா. என்னுடைய மகனுக்கு நான் நேற்று தான் தேங்காய் உடைக்க கற்றுக் கொடுத்தேன். எனக்கே கவலையா இருந்தது. நான் சொன்னேன் நாளைக்கு நீ மாப்பிள்ளையா போனா அல்லது ஏதனொன்றுக்கு போனா உடைக்க வேணும். அப்ப நேற்று ஒரு தரத்துல அழகா வடிவா உடைச்சார். அது எல்லாமே நாங்க பழக்கிறேல அது தெரியல எனக்கு. நேற்று தான் எங்களோட வீட்டுல உடைக்க வேணும் என்று சொன்ன உடனே உடைச்சவர். மற்றபடி அப்பா உடைப்பார் இல்லது நாங்கள் உடைப்போம்னு விட்டுடுவோம். அது மாதிரிதான் குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கணும். சமையல் சரி, வீட்டு வேலை சரி, ஒரு மேசையை போட்டுறது சரி, ஒரு கட்டில் வந்துட்டு அதை போட்டுறது சரி, ஒரு காப்பீட்டு போடுறது சரி, எல்லாவற்றையுமே நாங்க நினைக்கிறோம் படிப்பு மட்டும்தான் குழந்தைக்கு கொடுக்கலாம். இல்லை, நல்ல வார்த்தைகள் சொல்லி குழந்தைகளை கூப்பிட்டு செய்தோம்டா எல்லாம் வெற்றி பெறும். நான் எந்த அனுபவத்துல பாக்குறோம். சின்னல நாங்கள் விட்ட தவற இப்ப பாக்குறோம். ஏனென்றா இஞ்சத்தியாக்கள் வேலையும் செய்து குழந்தைகளை வளர்ப்பார்கள். அன்றைக்கு நான் பார்த்தேன், ஒரு வீடு கட்டிடம் கட்டப்படுது. சின்ன ட்ரோலியில 10 கல்ல தள்ளி கொண்டு போகுது ஒரு 4 வயதுக்குள்ள. அதுக்கு சின்ன ட்ரோலி வேண்டி கொடுத்து தாயும் தகப்பனும் கொண்டே ஒரு இடத்தை குவிக்கின கல்லுகளை அந்த குழந்தைக்கும் கொடுத்துக்கிறாங்க. நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு தூசி வந்துடும், நீங்க போய் பேசாம இருங்கோ, அப்படித்தான் எங்களுக்கு சொல்லுவோம் எங்களோட பெற்றோர்கள். இப்ப இன்றைக்கு கவலைப்படினம் செல்லமா வளர்த்த குழந்தைகள் கல்யாணம் முடிச்சு புரிஞ்சு வருதுகள், பிரிவுகளை சந்திக்குதுகள். அவர்கள் சேர்ந்து அவரோட போக முடியாத அந்த ஒற்றுமையாக அணைத்து போக முடியாத சூழல் அதுகளுக்கு தெரியல. அவ பிரிஞ்சுட்டு வருது. ஒரு மாதத்துல கல்யாணம் செய்துட்டு வருது. என்னட்ட படிச்ச மாணவி. ஏன்னு கேட்டா அது குடும்ப பிரச்சனை, அவர் அட்ஜஸ்ட் பண்றாரு இல்ல. அப்ப நான் கேட்டேன், நீ அட்ஜஸ்ட் பண்றியான்னு கேட்டா அது எனக்கு தெரியல என்றால். அப்படி சொல்லக்கூடாது, நீயும் அட்ஜஸ்ட் பண்ணலையன்றதை நினைச்சுக்கோ. கொஞ்ச நாள் கொஞ்சம் பொறும், அவசரப்பட்டு நீ விவாகரத்துக்கு போகாத. கொஞ்ச நாள்ல அவர் மீண்டும் உன்னுடைய தவறை உணர்ந்து நீ வேந்து அவரோட பேசிக்கொள்ளு, அவரும் உன்னோட பேசிக்கொள்ளுவாருன்னு சமாதானப்படுத்துறோம். 1 மாதத்துல விட்டுட்டு வந்து நிக்கிறாள். இப்ப யோசிச்சு பாருங்க வாழ்க்கை எங்க போகுதாண்டு. எல்லாம் அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகள். வார்த்தைகளின் பெருமதியும் வார்த்தைகளின் பெருமதி இடத்துக்கு இடம் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பெருமதிகள் மாறிக்கொண்டிருக்கும். அது உண்மைதான். உதாரணமாக நாங்கள் அந்த வார்த்தைகள் எல்லாம் அதி ஓசையிலும் அந்த அதி உயர் அசைவிலும் சொல்வதால சில கவனங்கள் கூடும். அதால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் நாங்கள் போற்றி புகழ்ந்து பூசை செய்து மந்திரம் என்று சொல்லும் வார்த்தைகள். அந்த மந்திரம் என்ற சொற்கள் அமுலாக்கப்படுவது எவரவர் மனதை பொறுத்ததுதான். எனவே ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தைகள் பெருமதியாகவும் இருக்கும், பெருமதியற்றும் இருக்கும். ஆனால் ஒரே வார்த்தைகள், ஒரே மந்திரம். ஒரு பலவீனமான ஒரு விதையை நான் உச்சம் பயல உள்ள இடத்தில் பூசாக்கான ஒரு நிலப்பரப்பில் நான் போட்டேன் என்று சொன்னால் அது நல்ல முறையாக வளரும்.
விருத்தியாகும், வளமாக வளரும். அதே விதையை நான் ஒரு பாலைவனம் ஒரு போஷாக்கு இன்மையான ஒரு நிலத்துல போட்டேன்னா முளையாது. ஒரே விதைதான், ஆனா வேற வேற பதப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு வேற வேற தன்மைகளாக வளரும். அதே போல இந்த மந்திர வார்த்தைகள், ஒரே வார்த்தைகள் பலவீனமான ஒரு மனநிலை உள்ள ஒரு மனிதனுக்கு பலிக்கும். அதுதான் மந்திரம். அதுல நம்பிக்கை இல்லாம ஆண்டவன் தான் எல்லாத்துக்கும் உயர்ந்தது என்று மனநிலையில் உள்ளவனுக்கு என்ன மந்திரம் சொன்னாலும் பலியாது, பலிக்கவே மாட்டாது. எனவே பலவீனமான மனோநிலையில் இருக்கும் மானிடர்களுக்கு இந்த மந்திரம் பலிக்கும். ஒரே மந்திரம். எனவே இதுதான் அந்த சொற்கள். நாங்கள் எடுக்கிற ஒருவர் சொன்னாலும் எடுக்கிற முறைகளை வைத்துக் கொண்டுதான் எங்களுக்கு அது பலிக்குமோ பலிக்காதோ என்று நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஒரே வார்த்தைகள் பெருமதியும் பெருமதியற்றதாகவும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மனோநிலை ஏற்ற மாதிரி இருக்கும் என்பதற்கு. ஆனால் அண்ணா, இப்ப ஒரு ஆள் ஒன்று சொல்லிட்டார், ஒரு பேசிவிட்ட எங்கட ஒரு வார்த்தைகள், ஒரு காயப்படுத்துற வார்த்தைகளை பேசிட்டாருண்டா, அப்ப நாங்க எங்கட மனம் உடனே கோணும் தானே. அப்ப அந்த மனம் கோணாம எப்படி? மனம் கோணும் தானே, கோணாம இருக்குமா? சொல்பவர் ஏன் சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்பதை கொஞ்சம் அமைதியாக இருந்து உன்னிப்பாக கேட்டால் அல்லது பிறகு நாங்கள் அதை பற்றி யோசிச்சு பார்த்தா உண்மை விளங்கும். அதாவது உண்மை எப்பொழுதும் பெருமதியாக, உண்மை எப்பொழுதும் கசக்கும் என்று சொல்லிவினோம். ஆனா அதே மருந்து எப்பவும் கசக்கும், ஆனால் அதன் விளைவு பின்பு நல்லதாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். எந்த நாட்டிலும் எந்த வைத்தியரும் நன்மையும் கூற வேண்டும், தீமையும் கூற வேண்டும். நன்மையே இதால் இந்த நோய் வரும், ஆனால் ஒரு பக்க விளைவு இது இருக்குது, அதுவும் உங்களுக்கு அது தொழிற்படும், இதனால் அதுக்குரிய தீமைகளும் வரும். அதை கவனமாக 2 பக்கத்தையும் கவனிங்கள் என்று ஒரு டாக்டர் சொல்ல வேண்டும். ஒரு மருந்தின் விளக்கம் தார அந்த பேப்பர், அது பற்றிய அந்த தகவல்களை பார்க்கும் பொழுது இது இந்த வருத்தங்களுக்கு உரிய மருந்தன்னு கூறி கீழுக்கு அதன் பக்க விளைவுகள், இதால் வரும் தீமைகளும் அவங்கள் எழுதி இருக்கும். அதுதான் சட்டம், பார்மசூட்டிக்கல் ரூல்ஸ். எனவே ஒரு வைத்தியர் இதனால் விளைவுகளையும் குறித்தான் ஆக வேண்டும் கூறுவார்கள் எங்கள் நாட்டில். அது என்ன மாதிரி நல்லது. அருமையான ஒரு அனுபவம். எனக்கு நீங்கள் இந்த குடும்ப கோலத்துல ஒரு கருத்து முந்தி சொன்னீங்கள், அந்த 2 தண்டவாளங்கள் ஒருபோதும் இணையாது கண்டு. அந்த கருத்தை எனக்கு எப்பவுமே பிடிச்சு கொண்டு, சில கருத்துக்கள் மனதில பதிக்கக்கூடிய உண்டு. அது போலதான், அதாவது நீங்க சொல்லிக்கல அவர் எப்படி மருந்துக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் என்று சொல்லி நம்ம அதை ஒரு இது தர்றது போல எங்களுக்கும் அந்த நன்மை தீமை அந்த அலசி ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய நிலைக்கு சொல்லுவார். இப்ப ஒரு முறை எனக்கு தடிமனண்டோ என்னவோ உண்டோ ஒரு டாக்டர்கிட்ட போனான். அப்ப டாக்டர் உடனே இஞ்சத்தை டாக்டர் நல்ல வடிவா முதுகில தடவி அழகாக வரவேற்பார்கள். அப்ப எங்கட ஹவுஸ் டாக்டர் நல்ல வேற. அப்ப எனக்கு ஒன்றுமே இல்லை. அவர் இதை பார்த்தார், இதை புதுசை பார்த்தா நான் ஒன்றுமே இல்லை. எனக்கு என்னவோ கொஞ்சம் தடிமன் போல இருந்ததுண்டப்பா. இப்ப நியாயமான காலங்களுக்கு முதல் ஒரு 10 வருஷங்களுக்கு முதல் அப்ப நான் யோசிச்சேன், ஏன் நான் போனேன் இல்லது அவருடைய வார்த்தை தான் என்ன சுகப்படுத்தி கொண்டுட்டுதான் நான் ஏந்து போனதான் என்ற அளவுக்கு எனக்கு வந்துட்டுது. எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்ப எனக்கு இப்ப பல்லு நோவுற மாதிரி தான், பல்லு நோவுது ஒரு டாக்டர்கிட்ட போகணும்னு உடனே ஓடுவான். தான் தெரியும் கொஞ்சம் நேரம் இருந்து ஒரு நாள் இருந்து பார்த்து போகலாம், ஏன் அவசரத்துல ஓடுவான், இன்றைக்கு ஏதோ மாற்றத்துல அப்படி இருக்குதுன்ட்டு நினைச்சு கொள்ளலாம். அது மாதிரி உங்களுடைய வார்த்தைகளும் எங்களுக்கு சில நேரம் மருந்தாகவும் பயன்படுகிறது உண்மைதான். அதனால 2 பக்கமும் பார்த்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும் என்பதை நீங்க அழகாக கூறியிருக்கிறீர்கள். நன்றி அண்ணா, நன்றி. அவங்களோட இது இறுதி நிறைவு செய்கிற நேரம் வந்துவிட்டது. இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் என்று தனியாக எதுவும் இல்லை. எந்த ஒரு சாதாரண வார்த்தையும் சக்தி வாய்ந்ததாகத்தான் மாற்ற முடியும். இடம்பொருள் ஏவர் சொல்லும் விதம், சொல்பவர் சொல்லப்படுபவர் என்ற சூழ்நிலையை பொறுத்து சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு சக்தி மாறும் என்றது உண்மைதான். நாம் அலட்சியமாக செய்யக்கூடிய வார்த்தைகள் ஒருவரின் வாழ்க்கையை முடிக்கவும் முடியும். சில நேரம் பாருங்கள்,
தாயத்துல ஒரு ஆசிரியரின் வார்த்தை ஒரு மாணவனை தற்கொலைக்கு கொண்டு போறார். அங்க யோசிச்சு பாருங்க, நீ ஒன்றுக்கும் உதவாது முட்டாள், நீ விரியோசனம் இல்லை என்று சொல்லி பாருங்கள், குழந்தையும் அப்படியே வந்துடும். அப்படி செய்கிறவன் தான் விரக்தி அடைந்து எப்படியா என்று தன்னையே மாய்த்து கொள்ற சம்பவம் இருக்கிறது. அதனால அலட்சியம் செய்யக்கூடிய வார்த்தைகள் ஒருவரின் வாழ்க்கையை முடிக்க முடியும். அவங்கள் மனசையும் சுக்குநூறாக்க முடியும். இதனால் நாங்கள் எப்போதும் நாவடக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாயும் இருக்குது. ஆனாலும் வார்த்தைகள் எங்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடியதாயும் இருக்குது, பூங்குழல் ஊதக்கூடியதாயும் இருக்கிறது. நல்ல வார்த்தைகளை நாங்கள் இங்கே இயன்ற அளவுக்கு பேசிக்கொள்ள வேணும். சிலவற்றை பொறுமையாக கேட்டு தெளிந்து கொள்ள வேண்டிய நிலையும் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த வார்த்தைகள் சில நேரம் புண்ணாகும். அதே வார்த்தைகள் தான் மருந்திட்டு அந்த காயத்தை மாற்றவும் முடியும் என்பது உண்மை. ஏன்னா குழந்தைகளுக்கு நாங்கள் சில நேரம் பேசிடுவோம், நீங்க இதை செய்ய மாட்டீங்கள், ஆனோடியா நீங்க இதை செய்ய மாட்டீங்கள்ல என்று போட்டு நாங்கள் பேசிவிடுவோம். இதை செய்திருக்கலாமே நான் இல்லாத நேரத்தில் என்று பேர்ந்து நாங்கள் வந்து மீண்டும் இரவு படுக்க போய்க மன்னிச்சு கொள்ளுங்க அம்மா நீங்கள் செய்யலன்னு தான் பேசினான். அதனால நாங்களே தடவி காயப்படுத்தி காயத்தை போட்டுட்டு பிறகு புண்ணாக ஆக்கி போட்டு வந்தாலும் பேர்ந்து மறந்துட்டு அவைகளை ஆய்த்த தடவி கொடுக்கறத பாக்க எனக்கு என்ன பண்ணி தெரிய வராது, ஏதாவது ஒன்று பேசி போட்டேன் உண்மையா செய்யணும், பிறகு அவைய உணர வச்சுட்டு தான் இரவு படுப்பேன். நீங்க செய்யாது உள்ளதானே, அதனாலதான் அம்மா பேசினேன் என்று சொல்லிட்டு வரைக்கல அவையை உணர்ந்து அடுத்த முறை அதை சீரும் சிறப்புமாக செய்ததை இன்றைக்கு நான் பார்த்திருக்கிறேன். அதனால யோசிச்சு பார்க்கிறேன் சில நேரம் அது அந்த பொன்னாகவும் கூடும். அதே நேரம் அதுதான் அந்த வார்த்தைகள் தான் நல்ல வார்த்தைகள், மருந்திடவும் முடியும் என்பது உண்மை. மிக்க நன்றி. வாணிமோகன் வணக்கம். நாங்கள் நிறைவு செய்வோம். வணக்கம், நிறைவு கொண்டு வருவோம். அடுத்த நிகழ்ச்சிக்குள் செல்ல நீங்கள் வேண்டும். ஆமா, நீங்கள் உங்களோட கருத்து ஏதாவது இருக்கா? நீங்க சொல்லுங்க. முதல் கேள்வி நான் இல்ல பிரச்சனை, நேரம் போயிட்டு தானே. சரி, நீங்க 15 தான் நான் தொடங்கினான். ஓகே, இல்ல நான் நன்றி. இதுவரை நேரமும் சிறப்பாக இந்த குடும்ப கோயிலத்தில் இணைந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் நன்றி கூறி, தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணிமோகனுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பவும் மிக்க நன்றி, வணக்கம். தொடர்ந்து கொள்வோம். நிறைவுக்கு வருகின்றது நல்ல பொம்மையால் சாமி சாமி பொம்மை கோயில்லையா வீடு பொம்மையா வீடு வீட்டில் வீடு நல்லா இருக்கு. இந்த என்ன பாவ விளக்கு? பாவ விளக்கு. ஓகே ஓகே. இப்படி ஏந்தி கொண்டு இருப்பேன். என்ன எப்படி இருக்கு? அவர்களுக்கு சாறு கட்டி வச்சிருக்கிறேன். உங்களோட வீட்டுல சாரி கட்டி வச்சுக்கிறீங்க? சரி சரி. வீட்டுல இருக்கிறவர்களுக்கு சாரி கட்டி வச்சுக்கிறாங்க. நான் கோயில்கள்ல பாத்துருக்கேன். அதுல இப்படி நிப்பினும் அது இல்ல. வேற ஏதோ நிகழ்ச்சி செய்ய போறீங்களே இப்ப? இது இருக்குது, தகவல் தொழில் இருக்குது. சரி சரி. கேட்டுட்டு போறேன், நான் கேட்டுட்டு போறேன். நீங்க போடும். வணக்கம். குடும்ப கோயில் என்னவுக்கு வருகின்றது. தோப்பண்ணா உல்லாசவனான் அவர்கள் இணைந்திருந்த